வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். செய்திகள் தொடர்கின்றன. சேலத்தில் அடுத்தடுத்து வாகனங்களின் மீது மோதிவிட்டு குட்கா பொருட்களுடன் தப்பி சென்று குஜராத் பதிவன் கொண்ட ஸ்கார்பியோ கார் ஏற்காடு மலைப்பாதையில் பழுதாகி நின்றது. மேலும் காரில் இருந்த இருவர் காஃபி தோட்டத்திற்குள் தப்பி ஓடிய நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிசெல்வம். வணக்கம் மணிசெல்வம், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. இன்று சேலம் மாவட்டம் வீராணம் பகுதியில் காலை 10 மணி அளவில் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்பொழுது குஜராத் பதிவெண் கொண்ட கருப்பு நிற ஸ்கார்பியோ கார் போலீசாரை கண்டதும் நிற்காமல் அதிரடியாக பறந்தது. இதை கண்ட போலீசார் வாகனத்தை துடைத்து சென்றனர். அப்பொழுது மூக்குனூர் பகுதியில் எதிரே வந்த வாகனத்தை இடித்துவிட்டு சென்றது. இதை கண்ட துரத்தி சென்ற போலீசார் குப்பனூர் பகுதியில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அப்பொழுது சாலையில் குறுக்கே வாகனத்தை நிறுத்தி பொதுமக்கள் காரை பிடிக்க முயன்றனர். ஆனால் குப்பனூர் கார் நிற்காமல் சென்று மலைப்பாதையை நோக்கி ஏற்காடு மலைப்பாதையை நோக்கி சென்றது. அங்குள்ள பொதுமக்கள் கொட்டச்சேரி பகுதியில் பொதுமக்களிடம் தகவலை தெரிவித்ததை கொட்டச்சேரி பகுதியில் வாகனத்தை பிடிக்க மகேந்திரா பிக்கப் வாகனத்தை சாலையில் குறுக்கே நிறுத்தினர். அதையும் தாண்டி அந்த வாகனத்தையும் இடித்துவிட்டு சிறிது தூரம் சென்ற பொழுது பழுதாகி வாகனம் நின்றது. உடனடியாக காவல்துறையின் அருகில் சென்ற பொழுது அருகில் உள்ள காப்பி தோட்டத்தில் இருவரும் தப்பி சென்றுள்ளனர். இதை அறிந்த காவல்துறையினர் ஏற்காடு போலீசார் மற்றும் வீராணம் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் இருவரும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.